So hello, welcome to Madheshu Ashok and VJ Gaming Channel. So இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு மைன்கிராஃப்ட் கேம் ப்ளே தான் இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம். ஸோ செட்டப்பே கொஞ்சம் பங்கமா இருக்கும், ஏன்னா இன்னைக்கு நிறைய செட்டப் வச்சு நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம். ஸோ மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப், ஷேர், அதுக்கப்புறம் லைக். இந்த பாவப்பட்ட மூஞ்சிக்காக ஓகேவா? ஓகே, நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ட்ரோ போட்டுருமா? போடலாம். இப்போ வந்து நம்ம நியூ வேர்ல்ட் கிரியேட் பண்ணலாம். என்ன வைக்கிறது? மாதேஸ்வர் எம் அண்ட் எம்டபிள்யூ கேமிங் வச்சாச்சு. ஸோ வந்து நம்ம கிரியேட் வேர்ல்டு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஹார்டும் வேணாம், பீஸ்ஃபுல்லாக இருந்தால் ஓகே, ஈஸியாகவும் இருந்தால் ஓகே. என்னடா கீழே லைட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செட்டப்பு. ஸோ ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால நாங்கள் ஈஸி மோடு கொடுத்துருக்கோம். ஸோ போக போக நாங்கள் ஹார்ட் கோர்லாம் விளையாடலான் இருக்கோம். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கண்ணு வலிக்குதுடா, கொஞ்சம் லைட்டாக மாற்றிக்க. இல்லை, இது எங்கே கண்ணு வலிக்குது? ஏன் கண்ணு வலிக்குதுடா, அதே பார்த்துட்டு இருக்குது. ஆரம்பித்தோடனே ஒரு சரியான பிளேஸில் ஜங்கிளில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இந்த கோழி பாரு பார்க்க அழகாக இருக்குது. சாவடிக்கலன்னா நமக்கே நம்மளை பிடிக்காம போயிடும். ஓகே, ஸோ வந்து உடச்சிருவோம். டிப்டுனோடடா கொலை இதே வேலையாக போச்சுடா முகேஷ். தெரியலன்னா என்னோட கசனு, இவங்களும் ஒரு யூடியூபர் தான். இன்னும் ஸ்டார்டிங்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்த்தேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ஓகே. ஸோ வந்து வந்தோடனே ஒரு கேவ் கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். காப்பரு இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. மேலே ஏறா தள்ளுன்னு. ஓகே, ஸோ வந்து இருக்கிற இதை வச்சு நம்ம உட்டன் பிளாங்காக மாற்றுவோம் கொஞ்சம். ஓகே, டன். எல்லாத்தையும் உட்டன் பிளாங்காக மாற்றியாச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்டிக்ஸ் வந்து நமக்கு வந்து நிறையா இது செய்ய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி கிராஃப்டிங் டேபிள் இங்கே எடுத்து போட்டுக்கலாம். நான் ஆக்சுவலி எனக்கு விளையாட தெரியாது இந்த கேம் அவ்வளோவா. என் தம்பி தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். அதான் அந்த முக்கி, அவன் தான் சொல்லி கொடுத்தான். ஓகே, அதை ஏன்டா செய்கிறலே? ஷவல் அது இதெல்லாம் யூஸ் பண்ண நல்லா இருக்கும்லடா, அதுக்கு தான் செஞ்சேன், வேறு எதுவும். ஓகே, அதுக்கப்புறமாக இப்போ நம்ம வந்து சட்டுப்புட்டுன்னு ஸ்டோன் அப்கிரேட் ஆகிடலாம். ஏன்னா டைம் போக போக நம்மளுக்கு இங்கே மண்டை வெடிச்சிட்டு இருக்கு. ஸ்டோனு தான் இங்கே இருக்கே, அதை எடுத்துட்டோம், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸ்டோன் அப்கிரேட் பண்ணிட வேண்டியதான். ஸ்டோனேஜ் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்குலாம் வரதுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு கிளியர் பண்ணோம். ஸோ அதில் விளாட்லாமா இல்லை நீ இந்த வேர்ல்ட்லேயே ஆடலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதில் பொருளெல்லாம் கொண்டு நான் ஒரு கேவில் கூட புதைச்சிட்டு வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் காண்டில் இருக்கேன் நான். இந்த லூசு பையனுக்கு வேறு வேலையே இல்லை, இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஓகே, ஐ திங்க் இப்போ ஸ்டோன் அப்டேட் ஆகிடலான்னு நினைக்கிறேன். போடுங்க மக்களே, ஸ்டோன் அப்கிரேட். நம்ம சில ஐட்டம்லாம் வரமாட்டேங்குது. அப்புறம் எதுக்குடா இப்போ வுட்டெல்லாம் செஞ்ச? அதுக்கு வுட்டு எப்படியா இருந்தால் ஸ்டிக்கு செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இல்லை, வுட்டன் இதெல்லாம் செஞ்சேன். ஓகே, ஸோ வந்து வீடு கட்டுறதுலாம் இன்னொரு ப்ராசஸ்ஸு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம இது பண்ணிடுவோம், மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இரு, நீ செத்துப்பட இரு, நீ ஏற, அதுக்குள்ளே போகிறான் பாரு, ஏறா நீ முதல்ல. ஒன்றுமே தெரியல இருந்தாண்ணா, அந்த மவுசை கூட செத்த கையில் குடு, ஏறா மேலே. இதுவே வேலையாக போச்சு மக்கள். ஏறுடா நீ மேலே, அதுக்குள்ளே ஆரம்பிக்கிற. நம்மளுக்கு வந்து இப்போ ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் வரணும்னா இந்த மாதிரி தான். பரவாயில்ல, அதுக்குள்ளே நம்ம பெட்டை ரெடி பண்ணணும். இருட்டாக போது உட்காந்து நீ. ஐயோ குழப்படே, லைட் ஆஃப் பண்ணுறது. ஓகேங்க, லைட்டை எடுத்தாச்சு. சும்மா ஸ்டார்டிங் தான் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப தூரம் அது இல்லை, இது சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு. ஏறா சீக்கிரம். ஓகே, சரி, கீழே இப்போ நம்மளோட வந்து அங்கே ஒரு மாடு நம்ம கண்ணுக்கு தென்படுது. அது நம்ம முக்கீஸ் மாதிரியே இருக்குது. சிக்கி தீடி ராசா, எங்கடி ஓடுற? ஏன் போடு பட்டத்தில் ஓடுற. ஏய் நீ எங்கடா ஓடுற? ஏய்
ஏய் வேற ஆர் யூ கோயிங் மீன்? அவ்வளோதான். இப்போ இன்னொரு ஆடை கண்டுபிடிக்கிறதுக்காக வெறிகொண்ட வேக ஓடிக்கிட்டு இருக்கேன். என் பழைய ஐடியிலலாம் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கிடைக்காம மாடா பேயா அலைய வேண்டியதாக போச்சு. எது கிடைக்காம? சிக்கன் ஐ மீன் பெட்டு ஷீப்பு உயிரை குத்தி இன்னொரு ஆட்டுக்கு தான் இங்கே ரொம்ப பஞ்சம். என்னமோ இருக்கிறாளே நாய்க்குட்டிங்க எலும்பு கிடைக்கணும். அதுக்கு நம்ம பழைய அக்கௌண்ட்டில் தான் நமக்கு எலும்புலாம் இருக்குது. அது தூக்கிட்டு வாங்க. அது எப்படா இங்கே தூக்கிட்டு வர முடியும்? ஏங்க இவன் சுத்த மரமண்டையாக இருக்கிறாங்க. ஓகே, ஃபுட்டு வந்து பஞ்சம் இல்லாமல் கிடச்சிருச்சு. இதை நம்ம ஹார்வெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஹார்வெஸ்ட் அது என்னடாது? ஹார்வெஸ்டிங்னா திருப்பி இதை வந்து இப்போ இது பண்ணுறது எப்படி எல்லாம் உனக்கு புரியாதுடா. அதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லில் கொஞ்சம் நிறையாவே அதெல்லாம் படித்தவங்களுக்கு தான் புரியும். இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது? அதெல்லாம் படிக்கலாம். நீ முதல்ல சவுண்டாக. ஓகே மக்களே, தலைவருக்கு வந்து சவுண்டு வேணுமா? இந்த தலைவருக்கு சவுண்ட் இல்லாமல் உயிரோடையே இருக்க முடியாது போல இருக்கு. இதுக்கு மேலே சவுண்டு வச்சா நம்ம காது தான் பேரும், ஆனால் இவனுக்கு பேராது. ஏன்னா இவன் காதில் கொஞ்சம் என்னமோ வச்சுருக்கிறான். இவன் ஒருத்தவே நடுவில் நின்றுக்கிட்டு இதுவும் பண்ண விட மாட்டான். மக்களே என்ன மக்களே இது? ஆடா பாவி, என்னடா இது? என்னடா நடக்குது இங்கே? அடி 2 போட்டு அடி. ரெண்டு நான் பார்த்துட்டு என்ன சின்ன சிரிச்சுங்கன்னு விட்டா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் ஏய் ஓடுறி. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க? என்ன ஒத்தாடா? அவன் மட்டும் அவன் போகிறான், நீமா அமைதியாக இருக்கா? ஏய் 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 ஓஹோ கோ 5 இது கலெக்ட் பண்ணிட்டான். இவன் வந்து முட்டான். பெட்டை சைடா கொள்ள. ஓகே மக்களே, வேற எங்கேயோ எனக்கு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. நீ பெட்டை செய்ய 2 பெட்டு. எங்கடா கீழே போயிட்டு இருக்க? நான் எங்கடா கீழே போகிறேன்? அடா பாவிடே, கீழே தாண்டா போயிட்டு இருக்க நீ. ஓகே மக்களே, கிராஃப்டிங் பெட்டை போட்டு அடுத்த நாள் 4 ஆடுவோம்டா. இல்லாட்டி நம்ம வந்து கன்ஃபார்ம் பொட்டி படிக்கையோட தான் வெளில போக வேண்டியதாக இருக்கும். என்னடா பண்ணுற? தப்பு ஒன்று சின்னதாக ஒரு தப்பு நடந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. உட்டே இல்லாமல் எப்படா வரும்? வருதுடா அதில் போய் பண்ணுறா. ஓகே மக்களே, அந்த லாவா ஆட்டம் இருக்குடா. கிடச்சிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம பெட்டு மேக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன ஸ்பாட் மேக் பண்ணிக்கலாம். 22 இருக்குது. இந்த இடம் வேணாண்டா. அப்படியா? ஓகேங்க. ஏன்னா இது வந்து முகேஷோட வேர்ல்டு. அவன் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டான் இதுதான் என்னோடய வேர்ல்டு அப்படின்னு. ஓடு சீக்கிரம். வேற இடம் நல்ல இடமா போடுறது. வேற இடம் பார்த்து வீடை கட்ட. மக்களே, இன்றைக்கி வந்து என்ன மாதிரி எல்லா வீடியோவும் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேக் பண்ணுற வீடியோவாக தான் இருக்கும். வீடு இல்லாட்டி வந்து எப்படி சொல்கிற மைனிங் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாம் ஸ்டோன் அப்கிரேட் ஆகணும். இன்னொன்று வீடு ஃபுல்லாகவே வீடு கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் எங்களோட பழைய வீடை காட்ட போகிறோம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்ட தெரியாமல் அந்த வாட்டர் பேஸ் இருக்க குழ நான் தண்ணியை திறந்து விட்டு ஊடு புடா. ஐயோ அடிச்சானா? தண்ணி எடுத்துக்கிட்ட போடா. ஏன் திரும்பி அதே மாட்டோம்? ஏன் 14 சீட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோட அது ஃபார்ம் பண்ணிடும்டா. அப்புறம் சீக்கிரம் வேற இடத்துக்கு போடா. சாரி மாடு, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இவன் தான் அடிக்க சொல்கிறான் அவனே. தம்பி நான் அப்படி எதுவும் சொல்லலை. மேலே ஒரு ஆத்தா இருந்தாங்களே, எங்கே அவங்க? ஓகே, வாட் இஸ் திஸ்? ஓகே, கேவுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கணும். என்ன உள்ள என்னென்னமோ கோலுங்க. ஓகேங்க, ஃபாஸ்டஸ்ட் அப்கிரேடு. உருட்டாதடா தம்பி. கோல் கிடச்சதோ ஃபாஸ்டஸ்ட் அப்கிரேடுன்றான். ஓகே, இன்னொரு கோல் கிடைச்சிது. கோல் கிடச்ச வரைக்கும் நல்லது. இந்த மாதிரி கோல் கிடச்சிச்சுன்னா அடுத்தது கன்ஃபார்ம் டைமண்டு தான். நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போன விஷயந்தான். ஓகே, இந்த மட்டும் கோல் கிடச்சா டைமண்டா சில்வரா காப்பர், அதுக்கப்புறம் தான் அயன் கிடைக்கும். இதுக்கு விளையாட தெரியாமல் என்னமோ சொல்லுது. ஓகே, இப்போ கொஞ்சம் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அடியில் நம்ம பெருசாக இருக்குது, என்ன இருக்குன்னு தான் தெரியல. பீஸ்ஃபுல் மோட்னா எந்த மாப்ஸும் இருக்காதுல்ல?
ஆமாம் இருக்காதாம்மா இருக்கும்டா ஈஸி மோட்ரா இருக்குமேடா ஐயோ இருக்கு பாரு போ சாவு டே 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 சோலி முடிஞ்சிச்சு ஸ்வாட் எர்ரா ரீஸ்பான் பாயிண்ட் ஆச்சு இங்கே செட் பண்ணி சோலி முடிஞ்சிச்சு 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 மக்களே காப்பாத்துடா டேய் மக்களே சோலி முடிஞ்சிச்சு மக்களே ஸ்வாட் வச்சேடா மக்களே முடிஞ்சிச்சு மக்களே வந்து தலைவன் வந்து எதுவும் முடியாமல் தவிர்த்துட்டு இருக்காங்க எல்லாம் என்னால் தான் இப்போ பாருங்க நான் பார்க்கூர் பண்ண போகிறேன் ஒரு பிளாக்கை வச்சு தலைவன் பார்க்கூர் பண்ண போகிறானா கீழே பார்க்கூர் பண்ணுறானா இல்லை கீழே விழுந்து சாவுறானான்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம் நான் வந்ததுக்கப்புறம் பேசிட்டு நடக்கிறான் டே டே குதிரா பார்த்துக்கலாம் இருடா 2 பேர் என்னமோ பண்ணிடுறேன் இவனுங்களா பெட்டு மட்டும் இருக்காங்க டப்புன்னு போட ரீஸ்பான் பாயிண்ட்டை போடுங்க இருடா ஓகே நம்ம தலைவர் வந்து தலைவன்டா நீ தான் இருக்கிய ஐயோ வரானுங்களே இது பேர் தான்டா ப்ரோ பிளேயர்ன்றது வாங்கடா ஓகே எல்லா பொருளும் எடுத்துட்டீங்களா முகேஷ் யார் சொன்ன அப்படி எல்லா பொருளும் எடுக்கலையா இல்லையே எங்கடா இந்த நாய் 2 பேரும் மேலே தான்டா போனோம் வழிய வேற வந்துட்டேன்டா பிளாக் கூட எதுவுமே இல்லடா தோண்டுங்க முகேஷ் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம்ல முகேஷ் நான் அதான் இடத்தையே காணுமே நான் எந்த சைடு வந்தேனே தெரியல இந்த சைடு தான் முகேஷ் இந்த சைடு தான்டா கோல்லாம் எல்லாம் எடுத்துட்டீங்களா முகேஷ் அதெல்லாம் அங்கே இருக்குடா நான் ரொம்ப தூரம் வந்து படுத்தேன்டா இந்த இருக்கு போடுறா பிளாக் கிளிக்கலாம் இங்கே பொருள் குழக்குழ வரானுங்க எதுக்கு நான் ஒயிட் பெட் எடுக்கிறேன்னா ரீஸ்பான் பாயிண்ட் செக் பண்ணுறதுக்கு தான் திரும்பி பொருள் மேலே என்ன எடுத்துகிட்டு வர முடியாது கஷ்டப்பட்டு நான் பார்க்கூர் பண்ணி குதிச்சேன்டா ஆடுறா அவ்வளோதான் என் தலைவன் ஆரம்பிச்சிட்டான் அடிக்க அவ்வளோதாங்க மான்ஸ்டர் ஹண்டிங் என் தலைவன் தான் இந்த ஒருத்தவனை அடிக்க முடியல உன்னால யார் அடிக்க முடியல தின்றா மோல ஓகே பொருள் எடுத்துட்டானா இல்லையாடா ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டராக சஜஸ்ட் பண்ணுங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்றுறதுக்கு ஒன்றுமே இந்த பெட்டை எடுக்காமல் போகிறேன்டா ஆஹா ஓஹோ பெட்டை எடுத்துட்டாரு வெளியில் வருவாரா சொல்ல முடியுமா யாராச்சும் அங்கே தான்டா ஆமாண்டா முன்னாடி போயிடும் சின்ன இன்ட்ராக்ஷன் போணுச்சு டேய் மச்சான் எங்கடா இருக்கு வழி மேலே தான்டா இருக்கு போடா என்னடா டாப்புக்கு ஆஹா ஓஹோ நீ வந்துட்ட ஓகே ஹேண்ட் கேமும் நல்லா பார்த்துக்கோங்க இன்னைக்கு தான் வந்து கற்றுக்கிட்டாரு யார் சொன்னா நான்லாம் ப்ரோ பிளேயருங்க எல்லாத்தையும் ஓகே நான் சாவ போகிறேன் மக்களே பை ஆகுறியா எடுக்கிறியா இல்லையா எடுத்துகிட்டு தானே இருக்கேன் வேற அப்பப்போ என்ன பயமுத்துறாங்க கைஸ் ஃபோனில் தான் கைஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் அவ்வளோ ஜிபிக்கு இது தாங்குமா கைஸ் நீங்களே சொல்லுங்கள் எதில் இவனுக்கு பண்ண தெரியல எனக்கு தான் சொல்லிடுங்க அதில் எப்படி எடுக்கிறதுன்னு வந்துட்டான் பாடுறா இப்படி தான்டா கற்றுக்கணும் எனக்கிட்டேருந்து ஐயோ சாவடிக்கிறான் மக்களே இது வேற எங்கே இருக்குன்னு தெரியல இன்னைக்கு வந்து போடு வெடிச்சதை பார்த்தேன் நான் என்ன எடுத்து போனமா இருப்பாங்க கிரேட் எஸ்கேப்பு எடுத்தாச்சு எஸ்கேப் எல்லாம் ஓகே இப்போ நம்ம வந்து வெளில வந்தாச்சு வீட்டை கட்டி போட்டுக்கலாம் ஓரமாக ஒரு வீடை கட்ட போகிறாங்க இப்போதைக்கு நாங்கள் சின்ன வீடாக கத்திக்கிறோம் சொல்ல வேண்டியது சொல்லிட்டான் பரவாயில்ல நல்ல பாயிண்ட் பிடிச்சான் ஒரு 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 யாரு மக்களே இவன் அடி வாங்குறான் பிளாக்ஸு கிட்ட அடி வாங்குறான் எங்க தம்பி வீடா கட்டுறது வில்லேஜுக்கு போயிருமாடி வில்லேஜ் இங்கே எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கான்னு தெரியலையே முருகேஷ் வில்லேஜே தேடிடுவோம்டா இங்கே ஒரே பங்களாவாக இருக்குது ஓகே தேட முடிஞ்சா தேடுங்க ஓகேங்க வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஓகே மக்களே வில்லேஜ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் பார்த்துட்டு ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஓகே ஐ திங்க் அவங்க வேறு என்னமோ செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்னன்ஸா அது பர்னன்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நீ வந்து எடு ஓகே ஐ திங்க் பண்ண என்னமோ வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க ஆக்ஷன் தான் நினைக்கிறேன் கரெக்டாக அப்புறம் கண்டுபிடிக்கிறீங்க ஏன் அது அதில் போய் ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகாதா அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிருந்தா ஓகே மக்களே வீடியோலாம் வந்து எப்படி ஜூம் போவோம்
எப்படி நல்லா இருக்கா? ஓகே, வெடிகுண்டை வேங்கையா எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட எப்பயிலேருந்தோ சொல்லிகிட்டு இருக்கேன், வில்லேஜ் இப்போதைக்கு வேணாம் மக்களே. ஆனால் வந்து அடுத்த எபிசோடில் மறக்காமல் நம்ம வில்லேஜ் எடுத்துடலாம். ஸோ இந்த எபிசோடில் வந்து ஒரு சின்ன வீடை கட்டி நம்ம இப்போதைக்கு இருக்கிறதுக்கு செட்டில் ஆகிட்டோன்னா அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் நம்ம இன்னும் கொஞ்சம் அப்கிரேட்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும். ஆரம்பமே சும்மா அமக்கலமாக ஆரம்பித்தோம். அதனால் இங்கே வீடு கட்டாமல் வேறு ஒரு ஐலாண்ட் போகலான் இருக்கோம். என்ன முருகேஷ், கரெக்டாக? ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போவே போட்டு ரெடி பண்ணிட்டு கிளம்பலாமா முகேஷ்? அதுக்கு என்னப்பா, ஸ்டார்ட் அப். ஓகே, நம்மளோட முருகேஷ் வந்து வெடிகுண்டை வேங்கையே எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணி முடித்தோடனே போட்டை ஒன்று ரெடி பண்ணி நாங்கள் பறந்துடலான்னு இருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஐஸ்லாண்ட்லேயே இருக்கலாமா? ஆமாம், அதுவும் நைட்டு தான். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு நேரத்துக்கு தம்பி போன மாதிரி தான் மாட்டியிருப்பார். போட் செய்ய போகிறோம். ஓகே, பரவாயில்ல, தம்பி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாரு. நல்லா நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயம் எனக்கு வந்து இங்கே ஸ்பான் ஆகணும்னு என்ன பண்ணுறது? இங்கே தான் ஸ்பான் ஆக மாட்டோம். அவுட் ஆக மாட்டோம். பெட்டை உடச்சிட்டோம்னா பெட் எடுத்தியா இல்லையா? எடுத்துட்டேன். ஓகே மக்களே, ஸோ வந்து நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். இல்லை, மேலே உள்ளதெல்லாம் பறக்குது முருகேஷ் நீங்கள் அடிக்கிறதுனால. நீ அந்த இதுதான் விட்டேஞ்சு. என்னடா போட்ல மாமா திங்க மாட்டானடா? நிறுத்தினாதான் தின்னுவான். என்னடா நீ திங்கறான்டா? நடுவில் பார்த்துக்கலாம், ரொம்ப மோசமா. அங்கே அவ்வளோவா ரிசோர்ஸஸும் நமக்கு கிடைக்காத காரணத்தினால். ஓகே, பயம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பயம் பெருசாக இருக்கா? ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஐலாண்டு தான் வேணும். ஃப்ளாட்டாக இருக்க மாட்டேன்டா, இந்த மாதிரி மேடும் படமாக குழியில் விழுந்துடும். ஆமாம் மக்களே, இது பெரிய ஐலாண்ட் தான் மக்களே, எங்கே இருக்கலாம். இது பெரிய ஐலாண்டா? தக்கணும்னு இருக்குடா. எல்லா சுகர் கேன் அவ்வளோ இருக்கு போடுறாங்க. ரூயிண்ட் பாட்டில் மக்களே, லக்கு சரி லக்கு அடிச்சிருக்கு. நம்ம இதை மட்டும் சுகர் கேன் மட்டும் அள்ளிட்டு போயிடலாம். இந்த வந்துட்டேன். அப்பனா இங்கே தான் எங்கேயோ வில்லேஜ் இருக்குன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ எப்படி இறங்குறது? என்ன ஷிஃப்ட் இதெல்லாம் என்கிட்ட கேட்குறாரு. அது வந்து அதெல்லாம் அப்படிதாங்க. இது வேற. ஓகே, இது போதும். ரேபிட் எப்படிப்பா டேர்ம் பண்ணுறது? சும்மா தான்டா இருக்கும். அது வந்து கடிச்சா மீட்டு தான் கிடைக்கும். ஓகே மக்களே, ரூயண்ட் போர்ட்டல் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. மேபி டைமண்ட்ஸ் ஒன்று கிடைக்கலாம். தம்பி, அதில் டைமண்டும் கிடைக்காது, கீமண்டும் கிடைக்காது, கோல்டு மட்டும் தான் முதல்ல. அது கிடைச்சாலும் நல்லா தானே இருக்கும். ஸ்டார்டிங்கே சும்மா அமக்கலமான ஒரு ஸ்டார்டிங் தான். நான் நினச்சா ரூயண்ட் போர்ட்டல்னு கரெக்டாக வந்துருச்சு. சொல்லி இது வந்து ஒரு கண்ணாபின்னான்னு இருக்க போர்ட்டலு. இதை நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சில டைம்ஸ் இதுலேயே கொஞ்சம் டேஞ்சர்லாம் இருக்கும். என்னடா அது? என்னடா? ஐயோ ஐயோ ஐயோ, மேக்மா என்னோட போட்டை உடைக்க பார்க்குது. உடடாத சொப்பாடி. மேக்மா பத்தியா? ஆமாம், ஜஸ்ட் மிஸ்டு. ட்ரான்ஸ் 3 ஓடுங்க. ஆனால் இது தேவையில்லைங்க. கோல்டன் பிக்காக்ஸு ஃபார்ச்சூன் ஒன்றா. பூட்டு 2 கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஃபயர் பால் ஃப்ளிண்ட் கிடச்சிருக்கு. செய்யலாம்டா, ஒன்று தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, பங்கம் நினச்சி பார்க்காத அளவுக்கு எல்லாம் லூட்டு. ஓகே, கொஞ்சம் போட்டுறீங்களா? எல்லாம் லெகின்ஸ் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு கோல்டில். இதில் வச்சு அயன் செய்ய முடியாதுன்னு பார்க்கும்போது அயன் செய்யலாமே. ஒன்று செய்யலாம். நகட்டு வச்சு ஒன்று வச்சு ஷீல்ட் செஞ்சுருங்க. ஆமாண்டா, ஷீல்ட் செய்யலாம். நைட் ஆகும்போது படுத்து தூங்கிடலாம்.
ஓகே நீங்கள் இது அந்த ஃபுல் ஷூட்டும் போடுங்க. இன்றுபா ஃபுல் சூட்டா இது ட்ரான்ஸ்ஃபர் அது நல்லா இருக்கும்டா. ஆனால் இது உடஞ்சிரும்டா சீக்கிரம். பட் பரவாயில்ல, இப்போதைக்கு போட்டுக்கிறதுக்கு போதும். பவர் அன்பிரேக்கிங் ட்ரான்ஸ் சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே மக்களே, ஒரு லுக் காமிச்சிருங்க. இந்த லுக்கு ஒரு சைடு லுக் போட்டிருக்கிறது எப்படி இருக்கு நம்மளுக்கு காமிச்சிட்டே படுத்துடலாம். எப்படி வேற மாதிரி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கோல்டு பார்க்க தாங்க நல்லா இருக்கேன்னா அது ஒன்றுத்துக்கு நல்லா இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங் ஒரு பிகினிங்கோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐ திங்க் இன்னொரு ஐலாண்ட் போகலான்னு நினைக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் 6.25. சரிங்க, அது ரொம்ப நிறைய வந்துட்டு கட் பண்ணுறா மாப்பிள்ள. வீடியோ வந்து ரொம்ப நேரம் டிக்கிங் ஆகுது. ரொம்ப நாளாக போயிட்டு வந்ததுக்கு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு எபிசோட நம்மளுக்கு ரூயின் போட்டல் கிடச்சிருக்கு, நிறைய பொருள் கிடச்சிருக்கு கோல்டை வச்சு. அதுக்கப்புறம் சுகர் கேன், அதுக்கப்புறம் இதெல்லாம். ஓகே, ஸோ அடுத்த எபிசோடில் வந்து நாங்கள் வந்து ஒரு புது வீடு ஒரு இஸ்லாண்டில் இஸ்லாண்டில் பண்ணி வில்லேஜில் கண்டுபிடிச்சி அங்கே கட்டுவோம். இல்லாட்டி யாராச்சும் ஃப்ளாட்டான இருக்கிற இடத்துல கட்டிப்போம். ஓகே, முடிச்சுப்போமா? முடிச்சுக்கலாம். கட்டு 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 பண்ணுறாளே மாப்பிள்ள.